சென்னை மயிலாப்பூரில் இரும்பு சாரம் உடைந்து விழுந்து ஒருவர் காயமடைந்திருக்கிறார். 3 கார்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன், என்ன நடந்தது? கள விவரம். சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில 3 மாடி கொண்ட வணிக வளாக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வணிக வளாக கட்டிடத்துல கண்ணாடி கடை, துணிக்கடை, ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இதுல செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த கட்டிடம் பழமையான கட்டிடம் என்பதால கடந்த 1 வார காலமாக இந்த கட்டிடத்தை மறுசீரமைக்கும் பணியானது சாரம் அமைத்து இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று மாலை 4 மணி அளவுல திடீரென இந்த கட்டிடத்துல கட்டப்பட்டிருந்த அந்த ராட்சத சாரம் திடீரென இடிந்து விழுந்ததுல வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி மற்றும் கடைக்கு வந்திருந்த பொதுமக்கள் அங்கு நிறுத்தி வைத்திருந்த 3 கார்கள் என முழுவதுமாக சேதமடைந்து, இதுல இருசக்கர வாகன ஓட்டி லேசான காயமடைந்த நிலையில 3 கார்களும் முழுவதுமாக சேதமடைந்து பலத்த சத்தத்துடன் இந்த விபத்தானது நிகழ்ந்த நிலையில உடனடியாக மயிலாப்பூர் போலீசார் மாநகராட்சி அதிகாரிகள் உதவியுடன் நம்ம இடத்திற்கு அந்த கீழே விழுந்த சாரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக இதுல பணியை நிகழ்த்தி வந்த கான்ட்ராக்டர் மற்றும் இந்த கட்டிடத்தின் உரிமையாளரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த அஜாக்கிரதையாக செயல்படும் வகையில இந்த சாரத்தை அமைத்தது ஏன், இதற்கு முழுமையான மாநகராட்சி அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்ற கோணத்துல அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை நிறைவுக்கு பின்னரே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.